ஒன்லி திங் இஸ் கவர்மெண்ட் நிச்சயமா எல்லா ரூல்ஸும் இருக்கிறது, அது ஃபாலோ பண்றாங்களான்னு ஒரு ஆடிட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இத பாருங்க இவங்களாம் தான் இதை ஃபிளை பண்ணலாம், உங்களுக்கு இதுதான் பர்மிட் கொடுக்குறேன், இதுதான் நீங்க மெயின்டைன் பண்ணணும், நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் தேர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ் ஆர் தேர். யார் மெயின்டைன் பண்ணணும்? அதுவும் அந்த பம்பார்டியர் X-42ல இருக்கிற அந்த X-45ல இருக்கிற இன்ஜினியர் தான் பண்ண முடியும். வெதர் ஆல் தி திங்ஸ் ஆர் பீயிங் டன் ஹேஸ் டு பி நவ் ப்ரோவ்ட். இதுல என்ன ஆயிடுறதுனாக்க, ஜெனரலி இந்தியால ஒரு சாபக்கேடு என்னன்னாக்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் பண்ணிடுவார், ஒத்துக்கவே முடியாது. பண்றையான்னு ஒரு ஆடிட் இருக்கணும், சர்ப்ரைஸ் செக் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்டுக்கு டிஜிசிஏ பர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்னு இருக்காங்க, டிஜிசிஏ ஆடிட்னு இருக்கு, அது தவிர குளோபலா அயோசா ஆடிட்னு இருக்கு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சேஃப்டி ஆடிட்னு. அவன் எல்லாத்தையுமே பார்ப்போம், இன்க்ளூடிங் யுவர் ஓன் லாக். யார் என்ன பார்த்து மாத்தினா, என்ன குழந்தை ஃபிட் பண்ணாங்க, யார் ரிப்போர்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சு. ஸோ தீஸ் திங்ஸ் மஸ்ட் பி நவ் ஃபேக்டர்ட். அதாவது பஸ்ல போறவங்க நடக்கும்போது ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பிரைவேட் கார்ல இருக்க போகும்போது என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி இருக்கு நம்ம கேள்வி, இல்லையா? நீங்க வந்து தனியார், இப்ப நான் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் நான் வாடகை கொடுக்குறேன்னா, I am giving it to the celebrities, VIPs. அதுக்கு all the more reason it must be enforced. So இது எல்லாமே வரும், இப்போ ஃபியூச்சர்ல வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு கண்டென்ட்டா வரும் எல்லாருக்குமே.